ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிக்க நன்றிகள். பிளாஸ்ட் பண்ணுன்னு பார்த்தா வேஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கிய தலை. என்ன ரீமேக் வெர்ஷனா? திராவிட கட்சியில் ரீமேக் வெர்ஷனா? ரீமேக் வெர்ஷன் இல்லை, நேம் ரிமூவ் வெர்ஷன். அதான் அதுலேயும் திமுக இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களுக்கு வந்து காம்படிட்டராக இருக்குன்றதுனால மக்கள் திமுக அடுத்தது ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்காக நீங்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் திமுக பேரெல்லாம் எடுக்கிறீங்க. கலைஞர் பேர், அந்த பேர், இந்த பேர் எல்லாத்தையும் தூக்குறீங்க. போதுமா? நோ டவுட். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? தோணுச்சு. ஒண்ணுமே இல்ல, அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, சரி தூக்கி போட்டுப்போ அப்படின்னு. அதனாலதான் அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, தூக்கி போட்டாச்சு. இதனாலதான் நீங்க வந்து பேய் அடைஞ்ச மாதிரி சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருந்தீங்களா? பேயும் அறையில பிசாசும் அறையில என்னை கைது பண்ணிருக்கீங்க. நான் இதை பத்தியும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக கைது பண்ணிருக்கீங்க. இதனாலதான் மடைமாற்றத்துக்காக ஏதாவது நான் கேள்வி எழுப்பிடுவேன்னு. ஆமா, பயந்து போய் உட்கார்ந்துருந்தாரு. ஆமா, ஐயோ எங்கேயாவது வரும்போதே ஒரே துக்கத்தோட தான், ஐயோ கேள்வி கேட்டுறாரோ, உதயநிதி இந்த பக்கம் இருக்காரோ அப்படின்ட்டு வரும்போது இப்படின்ட்டு வந்தாரு. நீங்க தான் வந்து பயந்துல போய் உட்காந்துருக்கீங்க உள்ளுக்குள்ள. ஏன்டா வந்து உதயநிதி அவர்களை தொட்டோம், அவருக்கு முரட்டை எலிவேஷன் கொடுத்தோம், ஐயோ இவர் நம்மளே ஹைப் ஏற்றி தூக்கி விட்டோமே அப்படின்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கம் இல்லை. அதான் மூஞ்சிலே தெரியுது. ஆமா, நல்லா தெரிஞ்சுது. கொஞ்சம் பவுடராவது அடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. கரெக்ட் தான். பொட்டு வச்சுட்டு வந்தாரு, பவுடர் அடிக்கல தானே. சரி, ஓகே, முதல்ல பட்ஜெட்டுக்கு போயிடுவோம். பட்ஜெட்டுக்கெல்லாம் போறதுக்கு ஒன்றும் இல்லை, மேலோட்டமா சொல்லலாம், அவ்வளவுதான். பட்ஜெட்னா அது ஒதுக்கி இருக்காங்க, நிதி ஒதுக்கி இருக்காங்க. இல்ல சொல்லணும்னா அது ஒரு 1000 பக்க அனெக்ஸ் A1 A1 A2 A3ன்னு வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சமாக பேசுவோம். அது நிறையா இருக்குது, பட்ஜெட் பற்றி பேசுகிறதுக்கு வந்து நிறையா இருக்குது. இது ஒரு நாளில் அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாதுன்றனால தொடர்ந்து நம்ம அதை பற்றி பட்ஜெட் பற்றி பேசுவோம். பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் வந்து வரலன்றது நிறைய பேருக்குள்ள ஏமாற்றம். ஏன்னா அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் எதிர்பார்த்து இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா, இந்த 2500 வந்து கிடைக்குமா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அந்த 3000 ரூபாய் வந்து 4000 ரூபாயா, 4000 ரூபாய் வந்து கிடைக்கும், அதை பற்றி ஏதாவது அறிக்கைகள் வருமா அப்படின்னு சொல்லி முக்கியமாக எதிர்பார்த்த பல விஷயங்கள். அதில் ஒன்று இந்த அன்னபூரணி 6 சூப்பர் 6 சிலிண்டர்கள், சூப்பர் 6, அது வந்து எதிர்பார்த்தாங்க. அது வந்து வீடு தேடி ரேஷன் பொருள், அது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க, வரல. ஆனா எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பா வந்து இந்த பெண்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு அண்ணன் சீர்னு சொல்லி இருக்கக்கூடியது. அது என்னன்னா, அவங்க தெளிவா தான் சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம், 5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வழக்கம் போலதான் நம்ம ஆட்கள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, சாட் ஜிபிடில கேட்பாங்க போல, இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேர் நம்ம ஊர்ல பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, எவ்வளவு ஒருத்தருக்கு ஒரு பவுண்டாக 1,06,000 ரூபாய் சொல்றாங்க. அது 80,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட இத்தனை லட்சம் இன்ட்டு இத்தனை லட்சம் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். நீங்க 6000 கோடி கொடுக்கணும் பிளஸ் பட்டு புடவை எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா இத்தனை கோடி ரூபாய் வருது, 6000 கோடி ரூபாய் வருது. நீங்க 812 கோடி ரூபாய், நீ எல்லாம் கணக்கு போட்டிய மூதேவி 5 லட்சம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழே உள்ளவங்களுடைய பெண்கள் கணக்கு போடணும்ல, அதை நீ போட்டியா? நீ ஒட்டு மொத்தமா வந்து போட்டு கணக்கு எடுத்துட்டு அவங்க 812 கோடின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. உனக்கு எல்லாம் தெரியும், நீ புலினா அப்ப இந்த பார்த்துருப்பாங்களா அதிகாரிகள், இதுதான் சார் முடியும், இதுதான் சார் நடக்கும்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க கணக்குப்படி பார்த்தா இப்போ 5 லட்சத்து வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க எத்தனை குடும்பம், அந்த குடும்பத்துல எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆகிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் தானே போட்டிருப்பாங்க. அடுத்தது இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதுக்கு ஏற்கனவே 511 கோடி கிட்ட வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் வந்து அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்துதான். இப்ப என்ன, நமக்கு தனியார்லயும் பிரைவேட்ல பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் கிடையாது, அரசு. இது ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, அது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு செக் வச்சுதான் கொடுப்பாங்க. இப்போ 1000 ரூபாய் ஸ்கீமை திமுக அறிவிச்சப்ப ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்லி தான் அறிவிச்சது. அதுக்கப்புறம் தான் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு வந்து இருந்தாங்க. இது எல்லாமே தான். ஆனா இவங்க என்னன்னா, சொல்லும் போது அப்படி சொல்லிட்டாங்க. தாவேக்காவுமே சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய வாக்குறுதியில
சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த மாதிரி 5 லட்சம் கீழ் இல்ல வருமானத்திற்கு கீழ் உள்ள வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பொருந்தும். இந்த கோல்டு காயின், அந்த கோல்டும் ஒரு பட்டுப்புடவையும் அப்படின்றது. அப்போ எல்லாமே இதுல அவங்களோட இதுபடி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை தான் புதுசா எல்லாருமே இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் களத்தில் இருந்தப்ப 2 பக்கமும் பேசுவாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் பேசுவாங்க இல்லையா, அப்போ பெரிய அளவுக்கு இந்த இதெல்லாம் இருக்காது, இந்த பேச்சுவார்த்தை இருக்காது. பட்ஜெட்னு நடக்கும், எவனும் பார்க்கவும் மாட்டான், ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது முக்கியமானது ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இப்ப கடந்த ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 27 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோலுக்கு 4 ரூபா குறைக்கிறது, டீசலுக்கு 3 ரூபா குறைக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க. பால் பேக்கெட் ரேட்டை குறைச்சப்ப ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது இருந்துச்சு இல்லையா, அப்ப மட்டும் தான் சட்டசபை பாக்குற வேலையெல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் உட்காந்து சட்டசபை பார்க்க ஆரம்பிச்சு. இப்ப எல்லாரும் போனை போட்டு ChatGPT போட்டு அதை சொன்னீங்க, நீ இதை சொன்னீங்க. இப்ப ஏரிதாஸ் இருக்காருன்னா ஏரிதாஸ்க்கு ஒரு அவங்க டீம் கொடுத்துருவாங்க. அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆமா, அப்படியே டேட்டா அனாலிஸ்ட்ல எடுத்து போட்டு எல்லாரையும் அப்படியே மடை மாற்றி மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுறாரு. அவரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாட்டு பாடக்கூடிய நம்ம இந்த கட்சி யூடியூப், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவர் ஒரு பக்கம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவருடைய கலைத்திறமையை காட்டுறதுக்கு, அவருடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கு 3 மாசத்துக்குள்ளார எதிர்பார்த்த சில விஷயங்கள் வரல. உண்மைதான். இதுல மாற்றமும் இருக்கு, ஏமாற்றமும் இருக்கு. நீங்க நம்ம வெறுமனே சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கும் இருக்கு. அதே நேரத்துல என்னப்பா இதெல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு சில விஷயங்கள் கேட்கறதும் சில விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கேட்கறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஒரு 3 months தான் ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னும் போது அந்த பிரச்சனையும் இருக்கு. அதே மாதிரி நிதிநிலை அதுக்கு ஒத்து வருதான்னு கேட்டா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. கடந்த ஆட்சியில என்ன சொன்னாங்கன்னா, நிதிநிலை எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டாங்க, கடன் நிறைய இருக்கு, இவங்க வரம்புக்கு மீறி வாங்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம எல்லாம் கேட்டோம். இப்ப இருக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்க தான் போறோம், அடுத்த 50 வருஷத்துக்கு நம்மளால கடன் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதிகமா தான் வாங்க போறாங்க. அப்புறம் இதுல நம்ம விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப திமுகவும் அதே தான் கடன் வாங்கி தான் பண்ணிருக்கு, தாவேக்காவும் அதே கடன் வாங்கி தான் பண்ணிருக்கு. அப்ப நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம், உக்கிரமா கடன் வாங்கிட்டாங்க, எக்கச்சக்கமா கடன், திமுக வாங்கின அதே கடன் தான் இப்ப தாவேக்கா வாங்கியிருக்கு. அப்ப கடன் வாங்காம இப்ப இங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இங்க வித்தியாசம் என்னவா நம்ம பார்க்கலாம்னா, இங்க வாங்கின கடனை இங்க ஒரு நிதியா செலவு பண்ணாங்க இல்லையா, அதுக்குதான் செலவு பண்ணிருக்காங்களா, அதுதான் பிரச்சனை. அந்த இதுக்குதான் இப்ப ஸ்கூலுக்காக வாங்கியிருக்காங்கன்னா அது ஸ்கூலுக்கு மட்டும்தான் செலவாயிருக்கா, மற்ற வழியில எங்கேயும் போகலையா, அது டெண்டர் இது படியில வேற எங்கேயும் போகாம இருக்கா, அந்த வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு, 48,000 கோடி நம்ம போட்டிருந்தோம், இப்போ உங்களதுல குறைச்சிட்டீங்க, 42,000 கோடி தான் இருக்குது, 6,000 கோடி. நீங்க ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாம 6,000 கோடி எக்ஸ்ட்ராவா போட்டிருந்தீங்க, இது ஒரு அதிகபட்ச லிமிட்டே 42,000 கோடிக்கு தான் வருது, நீங்க தான் 6,000 கோடி எக்ஸ்ட்ராவா போட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன நடந்துச்சு, எங்க போச்சு அந்த பணம், என்ன காணுமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இவங்க என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா, எக்ஸாக்ட் கால்குலேட் பண்ணிருக்காங்க போல, இதுதான் நடக்க போகுது, இந்த நம்பர்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்க போறோம், இதுலதான் லிமிடேஷன், இந்த லிமிடேஷன்ல தான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லி நிறைய பண்ணிருக்காங்க. அது மீன்பிடி துறையா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த 6,000 இருந்து 7,000 ஆக்கணும், அதுல கூட ஏதோ ஒரு விமர்சனம் வந்துச்சு. இவர் நம்ம முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அதுல நாங்க 8,000 ரூபாய் கொடுத்தோம், நீங்க என்னமோ 6,000 இருந்து 7,000 ஆக்குறதே பெருசா, அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அது போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்குள்ளார இருக்கு. அதே மாதிரி ஆடு மாடு கறவை திட்டம், அதிமுக காலகட்டத்தில் இருந்த அந்த ஆடு மாடுகள் கறவை திட்டம் அது மறுபடியும் வருது. அதுலயே திருநங்கைகள் அவங்களுக்குமே இதுல இருக்கு, பெண்கள் திருநங்கைகள் கைம்பெண்கள் அவங்களுக்குமே இதுல நிறைய வாய்ப்புகள் கூட. வருஷத்துக்கு 30,000 பேர்கிட்ட இந்த மாடு கறவை மாடுகள், ஆடு மாடு இந்த விஷயங்கள். அதே மாதிரி மடிக்கணினி திட்டம், லேப்டாப் இந்த அவங்களும் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க வித் ஹெல்மெட், வாட்டர் பாட்டில், நவீன சைக்கிள், நம்ம பழைய சைக்கிள் மாதிரி இல்லாம பச்சை சைக்கிள் அந்த பிங்க் சைக்கிள்லாம் இல்லாம இந்த நார்மலா நம்ம கடையில போய் வாங்கினா இப்படி வாங்குவோம் ஸ்டைலா, கீர் சைக்கிள் மாதிரி, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மாடல், அந்த மாதிரி ஒரு சைக்கிள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்க. ஹெல்மெட் ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க சைக்கிள்லயே
போட்டு பசங்க போக ஆரம்பிச்சதுன்னா இந்த பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் வரலாம்னு நினைச்சு அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பழைய திட்டங்கள் தான், பழைய திட்டங்களுக்கு புது பேர் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய பேர்களை எடுத்துட்டு இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்றத எடுத்துட்டு வெற்றி மடிக்கணினி திட்டம், அந்த மாதிரி வெற்றி தமிழக திட்டம், வெற்றி திட்டம், அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வெற்றின்ற வார்த்தை உள்ளார வர மாதிரி எல்லாத்துலயும் வந்து ஆட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. கலைஞர் வீட்டுக்கு கூட அதையும் தூக்கிட்டாங்க போல இருக்கு. கலைஞர் வெற்றி வீடுகள் திட்டமும் என்னமோ வந்து போட்டு வச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையிலையும் தூக்கிட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில கலைஞர் இல்ல, வெறும் மகளிர் தொகை தான். எல்லாம் பாத்தியா என்ன பேசிட்ட திட்டத்தை தூக்கல, பேரை தான் தூக்கி இருக்கு, வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஓடி போயிடுவோம் மரியாதையா. கலைஞரை தான் எடுத்தாங்களே தவிர மகளிர் உரிமையை எடுக்கல. அது வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளேயாவது அந்த விஷயத்தை, அடுத்த பட்ஜெட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 6 மாத காலம் அதுதான் லிமிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் லிமிட். அதுக்கு அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்கு மேல போச்சுன்னா கஷ்டம். லைப்பத்தொழிச்சியா குமார், அப்புறம் அவங்க 27 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க, நீங்க 12 மாசம் கழிச்சு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். சொல்லலாம் நிதிநிலை ஒத்து வரல, நிதிநிலை அவங்க வந்து அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படி பண்ணிட்டு விஷயம் அப்படி வராது. சொன்னீங்க செஞ்சியா, அவ்வளவுதான் கேள்வி. எனக்கு அதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு அப்படின்ற கேள்வியை நோக்கி தான் வந்து போகும். அதுக்கு தயாராகிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரப்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அதை பத்தின ஒரு கவலை இருக்கு. அதுல இப்ப எங்க போனாலும் ஏதோ ஒரு லஞ்சம் கொடுக்கணும், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பே கொடுத்து தான் வாங்கணுன்றது இல்லாம அதுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதுன்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்களா மக்கள். ஒரு சில பேர் ஏன்னா ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு இலவசம் வேணாம், எங்களுக்கு குறைச்சாலே போதும், இலவசம் அது கூட கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க டாஸ்மாக் ஏதாவது ஒண்ணு பண்ணி என் வீட்டுக்காரரு குடிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, என் புள்ள வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆயிருக்கான், அவனை இந்த மாதிரி இல்லாம அந்த டாஸ்மாக் ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்கன்னு. அதை ஒழிச்சாலே நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷப்படும் வச்சுங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க அதை பண்ணாலே போதும், நாங்க சேஃப்டியா போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நல்லது நடந்தாலே போதுன்ற அளவுக்குலாம் கூட இருக்காங்க மக்கள். ஆனா அதையெல்லாம் தாண்டி அதையும் நான் செய்யறேன், அதை தாண்டி இதையும் நான் செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன இப்ப 1000 ரூபாய் கொடுத்து நீங்க பழக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா, இந்த 2.5 வருஷமா 1000 ரூபாய் கொடுத்து பழக்கியாச்சு. இப்ப வந்து எனக்கு 1000 ரூபாய் முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு இது வரதான் செய்யும் உங்க மேல. அது ஒரு கட்டத்தில் நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இப்ப இளைஞர்களுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, முதியோர்களுக்கு 3000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கரப்ஷனையும் நீங்க நிறுத்தணும். ஒட்டுமொத்தமா வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த டெண்டர் அது இதுன்னு ஒட்டுமொத்தமா நடந்துட்ட எல்லாத்தையும் நிறுத்தினா மட்டும்தான் உங்களால இதை ட்ரை பண்ணவே முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணவே முடியும். ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றது அமௌண்ட் இப்ப இருக்கிறத விட பயங்கரமா வெளியே போகும். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற பிஎஃப் இருக்க இதெல்லாம் பயங்கரமா வெளியே போகும். அப்ப நிதிநிலைன்றது உங்களுக்கு எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பல கேள்விகள் வந்து இருக்கு. ஆனா அவங்க சொல்றது என்ன, திமுக அந்த போன டெண்டர்ஸ் அந்த இதுக்கான அந்த எல்லாமே நாங்க வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், அதிகமா எக்ஸஸா போற அமௌண்ட் எல்லாத்தையும் நாங்க பிளாக் பண்ணிருக்கோம். அது நல்ல விஷயம், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு எதிர்கட்சிகள் இல்லாம இல்ல, உங்களுக்கு எதிர்கட்சிகள் நிறைய இருக்காங்க. ஒரு எதிர்கட்சினா நீங்க சமாளிக்கலாம், 1000 எதிர்கட்சிகள் வந்து உங்களுக்கு இருக்காங்க. அந்த எதிர்கட்சிகள் தாண்டி அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ், அவங்களுடைய இப்ப திமுகவுடைய ஆட்கள் இருப்பாங்க, அதிமுகவுடைய ஆட்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் அவங்கள வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதை செஞ்சீங்களே, இதை சொன்னீங்களே, அன்னைக்கு மேடையில் அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு மேடையில் இப்படி சொன்னீங்களே, இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களான்னு பல கேள்விகள் வந்து வரும். அப்ப செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க நல்லது செய்றீங்க, லஞ்சம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அதை தாண்டி வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அதை உங்களால நிறைவேற்ற முடியலையேன்ற ஒரு அஜெண்டாவோட வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்ப அவங்களுடைய அந்த இதுக்கு ஏன்னா இப்பவே கேட்கறாங்க, இப்ப இந்த 3வது மாசத்துலயே நிதிநிலை பட்ஜெட்லயே இதை கேட்கறாங்க, நீங்களும் கடன் வாங்க போறீங்க, இன்னும் அட்லீஸ்ட் 6 மாசத்துலயாவது நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் அது வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இல்ல 1 வருஷத்துக்குள்ளேயாவது நீங்க பண்ணாதான் பல விஷயங்கள் இதுல இருந்து இளைஞர்களுக்கு, ஏன்னா எல்லாத்துக்குமே பணம் தான் பிரதானமா இருக்கு. நம்ம இதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம், எல்லாத்துக்கும் பணம் கொடுக்காதீங்க, பணம் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போக பணம் 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 அந்த கான்செப்ட் தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்கீமா போய் அது சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வேற சொல்லியிருக்கீங்க, குடும்பங்களுக்கு 2.5 லட்சமோ
25 லட்சமோ என்னமோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. IVF-க்கெல்லாம் கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பண்ண வேண்டி இருக்கு. அப்போ அரசு மருத்துவமனைகள்ல அவங்களுக்கு சரி பண்ண வேண்டியது இருக்கு. அங்க உபகரணங்கள் வாங்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அந்த துறைக்கு அமௌண்ட் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி 25 லட்சமோ எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அந்த இன்சூரன்ஸ்க்கு, இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு. அதனால வாக்குறுதிகளே எக்கச்சக்கமா இருக்கு. செய்ய வேண்டிய வாக்குறுதிகளே எக்கச்சக்கமா இருக்கு. அதை தாண்டி இவங்க எப்படி செய்ய போறாங்க? இந்த பட்ஜெட் இப்ப இது வரைக்கும் இது நடந்திருக்குது, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே, இது எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. முதல்ல அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு வரல. அவங்க எதிர்பார்க்கறது, பெண்களை நீங்க முதல்ல சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னா அந்த 2500 ரூபாயும் 6 கேஸ் சொன்னீங்க இல்லையா, அதை முதல்ல கொடுத்தா மட்டும்தான் அவங்கள வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். ஓகே, சொன்னதை செஞ்சிருக்காரு. ஏன்னா இப்ப வந்து தாய்மாமன் மோதிர திட்டமும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த மாசம் வந்து வருது. அண்ணன் சீருக்கும் நிதி ஒதுக்கிட்டாரு. இந்த சூப்பர் 6 அன்னபூரணி சூப்பர் 6க்கும் 2500 ரூபாய்க்கும் மட்டும் பண்ணிட்டாருன்னா, மற்றதெல்லாம் ஒரு கொஞ்சம் பொறுமையா பண்ணா கூட பிரச்சனை இல்லை. இந்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் வேலை கிடைக்கும் வரை அந்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய்ன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் செய்வாங்க நம்புவோம். நாளைக்கு வேளாண் பட்ஜெட் இருக்கு. ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது. டெல்டா பகுதிகளெல்லாம் செய்யலை, முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்னன்றதை அதை கண்டிப்பா பேசுவோம். என்ன நடக்குதுன்ற அவங்க சொன்னதே வந்து இதுதான் சொன்னாங்க, மாணவர்களுக்காகவும் இதுக்காகவும் மட்டும்தான் இப்போதைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வருவாய் ஈட்டி அது மூலியமா மக்களுக்கு செலவு பண்ணுறதும், இருக்கிற காசு மக்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இங்கே எந்த டெவலப்மெண்ட் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி நம்ம பார்க்கலாம். அதுல இதுவும் உங்களுக்கு நீங்க அப்படி நம்ம கடன் வாங்கி நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கிறதுக்கும், வர காசு நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம அப்படியே இருந்து நீ இதை பண்ணல அது பண்ணல நாளைக்கு அந்த ஒரு பேச்சும் எதிர் வரும் அப்படின்றது தான் நம்மளும் பார்க்கணும். நீங்க நல்லதே டாப் ரேஞ்சில் செஞ்சாலும் உங்களை விமர்சனம் பண்ண தான் போறாங்க. நீங்க செய்யவே இல்லைனாலும் உங்களை விமர்சனம் பண்ண தான் போறாங்க. அது இந்த ஆட்சியோட தலையெழுத்து. ஓகேங்களா? ஏன்னா இது ஒட்டுமொத்தமா சுனாமி மாதிரி அடிச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கு இந்த ஆட்சி. எல்லாருக்குமே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அப்ப எல்லாரும் எதிர்ப்பாங்க, சும்மாவே கேள்வி கேட்பாங்க. ஏதாவது ஒன்று நடந்தாலும் உங்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றல, நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றேன், இன்னும் நிதியை வந்து நிதி ஆதார், பதில் யாரும் சொல்ல போறது இல்லை. இந்த கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் இருந்து பதில் வர போறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து சொல்லல செயல் அந்த மோட்ல வேலை செய்யறதுனால நான் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், செயல்ல தான் காட்டுவேன்ட்டு அவர் போயிடுவார். அப்ப அவர்கிட்ட இருந்து பதில் வராது. மற்ற அமைச்சர்கள்ட்ட இருந்து பதில் வாங்கணும்னா இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப இந்த மாதிரி வந்து போகும். அப்போ பிரச்சனை என்னவா இருக்கும்னா, ஒரு கருத்து உருவாக்கத்தை நரேட்டிவா செட் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்சியாளர்களால இதை செய்ய முடியல, முதல்வர் வாயை திறக்க மாட்டாரு, என்ன நடக்குதுன்னே தெரியல, லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொல்றாரு, அதுவும் முழுசா ஒழிக்க முடியலன்னு இப்படின்னு ஒரு நரேட்டிவை உருவாக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா எதிரிகள் அட்டாக் பண்ண வரும்போது சில ஆயுதங்கள் இருக்கணும்ல. வெறுமனே ஓட மட்டுமே முடியாது, எவ்வளவு தூரம் ஓட முடியும்? இல்ல ஒரே இடத்துல நீங்க நின்று கைகள்லயே சமாளிக்கவும் முடியாது. அப்ப அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல. இப்ப நீங்க ஒரு 2-3 ஆயுதத்தை எடுத்து வச்சிருக்கீங்க ஃப்ரண்ட்ல, இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அது பத்தாது. ஏன்னா நீங்க சொன்னது வேற, அதெல்லாம் மெயினான இருக்கு. எல்லாரும் 2000 சொல்லும்போது நீங்க மட்டும் 2500 ரூபா, நீங்க 2500 ரூபா சொல்லலன்னா கூட ஓட்டு போட்டிருப்பாங்க பெண்கள். அந்த பிளஸும் இருந்துச்சு. நீங்க 2500 ரூபா சொல்லலன்னா கூட பெண்கள் ஓட்டு போறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த பெண்கள் கூட எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்களை எதிர்பார்க்கலங்க. ஒரு 100ல ஒரு 50 to 60% பெண்கள் வந்து வேணாம்ப்பா, விஜய் அவர்கள் சொன்னாலும் நம்மளோட இது வந்து சரியில்லைப்பா வேணாம்ப்பான்னு சொன்னா கூட மீதி 40% இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்பாங்க. பிளஸ் நம்ம ஆட்கள் இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சிகள், அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்கல்ல. நாங்க சொன்னோமே 27 மாசம் கழிச்சுன்னா கூட நாங்க சொன்னோமே, செஞ்சோம்ல, உங்களால முடியலல்ல, இதுக்கு தான் நாங்க சொல்றோம் அதிமுகவோ திமுகவோ ஆட்சிக்கு வந்திருக்கணும்னு. அப்புறம் நம்ம பத்திரிகையாளர்கள் வந்துருவாரு. இன்னும் இந்நேரத்துக்கு திமுகவோ அதிமுகவோ வந்திருந்ததுன்னா இந்த திட்டத்துல தான் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த 2000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பன் இந்நேரத்துக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாவேக அரசு மேல ஒரு பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால சில விஷயங்களை அவங்க சீக்கிரம் செய்யறது நல்லது. நல்லது கெட்டதுன்ற தாண்டி அவங்களுக்கு நல்லது. ஆமா. அடுத்தது நேத்து கதையிலேருந்து நம்ம வருமா, நேற்றுக்கு சாயந்தரத்துலேருந்து நேத்து வர இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4-5 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு போயிடலாம். ஸ்கிரீன்ஷாட்டுக்கு முன்னாடி இது நேற்று இரவு அதுதான். ஓகே, அதுதான்
உதய்க்கு திமுகவே செய்து கொடுக்க முடியாத எலிவேஷன் இது. அரிய வகையினருக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. யாரு யார்? கிரேட் கிரேட் நெல்சன் மண்டேலா, நெல்சன் சேவியர். ஆமா, நியூஸ் 24/7 இருந்து ரிசைன் இங்க வந்து இப்போ திமுகக்கு அவ்வளவுதான் வந்திருக்காரு. இல்ல திமுக காரர் தாங்க. அவர் திமுக வந்திருக்காரு போனிருக்காருலாம் திமுக காரர் தான். அவர் கரைவெட்டி கட்டாத திமுக காரர். அவரு நக்கீரன், கோபால் எல்லாருமே கரைவெட்டி கட்டாத திமுகவினர் தான். என்ன மாதிரி ஒரு எலிவேஷன், கொற்ற மலையிலயும் மக்கள் அங்க நின்று உதயனா உதயனா. இல்ல அவர் சொன்னதுல தப்பு கிடையாது. ஆக்சுவலா எலிவேஷன்ன்றது உண்மை, அது நடந்ததெல்லாம் உண்மைதான். நீங்க இவரை கட் பண்ணிட்டு நீங்க அந்த இதுக்கு போயிடுங்க, செங்கிப்பட்டிக்கு போயிடுவோம். தஞ்சாவூர் பக்கத்துல செங்கிப்பட்டி. தஞ்சாவூர்ல தான் அவரை வந்து விசாரணை பண்ணணும். ஆனா தஞ்சாவூர்ல ஹெவி கிரௌடு அங்க பயங்கரமா இருக்குன்னு சொன்னோன்னே இவரை இந்த காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆமா, அது என்ன சொன்னா, திடீர்னு கூட்டிட்டு போன செங்கிப்பட்டிக்கே இவ்வளவு கூட்டம்னா திட்டமிட்டு தஞ்சைக்கு கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும். அவரு ஒரு பத்திரிகையாளர் இல்லையா? அவரு ஒரு பத்திரிகையாளர் தான். அவரும் பத்திரிகைக்கெல்லாம் வேலை பாக்குறது இல்ல, பத்திரிகைக்கு தான் வேலை பாக்குறோம். எந்த பத்திரிகைன்னு தெரியல, தெரியும் அந்த பத்திரிகை. அதான் சொல்றேன், திடீர்னு கூட்டு போனதுக்கே கொற்ற மலையில அங்க இருந்து உதயனா விடுவீங்கன்னா உதயனா விடுவீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு போராட்டம், ஒரு எலிவேஷன், மக்களோட கிரௌடு. நீங்களாம் நான் தூத்துக்குடியில வந்து கிரௌட் புல்லிங்க சொல்லாதீங்க. அந்த கிரௌடு இந்த கிரௌடி எல்லாம் ஒண்ணு சேர்க்காதீங்கயா. அவரும் வர முடியலையே. இந்த கிரௌடையும் ஒண்ணு பண்ணாதீங்க. அந்த கிரௌட் அவரை பாக்குறதுக்காக மக்கள் கூடிய கூட்டம். ஆமா, அவர் வந்து ஒரு தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு போனவர். அதுதாங்க நான் சொல்றேன். அந்த கிரௌட் அவரை பார்க்க வந்ததுக்காக கூட்டங்க, இந்த கிரௌடு என் தலைவனோட விடுதலைக்காக வந்த கூட்டங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. என்ன தவறு செய்தார்? எதற்காக கைது பண்ணாங்க? என்ன ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. மனிதனாக பிறந்தா ஏதோ ஒரு தவறு பண்றது வந்து வாஸ்தவம் தான். அது வந்து எல்லாருமே சொல்ற ஒரு பழமொழி தான். நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், ஆனாலும் என் கைதுக்காக வந்து தமிழகமே ஒரு கொந்தளிச்சு போய் செங்கிப்பட்டியை வந்து செங்கிப்பட்டியை மாத்திட்டீங்களா? சங்கிப்பட்டியெல்லாம் அதுல செங்கிப்பட்டியை சங்கிலியால கட்டி போட்ட அளவுக்கு ஒரு மாஸ் கிரௌட் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து அவருக்கு ஒரு மாலையை போட்டு, அது என்ன துண்டு, பயங்கரமா தூக்கம் வருது நீங்க பேசுறீங்க. சீரியஸா இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லுங்க. அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி அவரை வரவேற்கல. போட்டு சரி விடுங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். இவர் பேசி இன்னும் டயர்ட் ஆக்குறாரு. என்ன நேத்து தஞ்சாவூருக்கு கூட்டுன்னு போனாங்க. தஞ்சாவூர்ல இவங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி வேண்டான்னு இந்த செங்கிப்பட்டியில உள்ள ஸ்டேஷன்ல இது பண்ணோன்னே இவர் வந்து கம்பியை பிடிச்சிட்டு வரமாட்டேன்ட்டாரு. நீங்க எங்க நீங்க வழக்கு போட்டீங்களோ அங்கதான் கூட்டு போகணுன்ட்டாரு. என்ன ரீசன் கேட்டதுக்கு கிரௌடு வரல, இங்க செங்கிப்பட்டியில கிரௌடு வரல, இறங்கி இது வேணா இதுவா இருக்காது, மாசா இருக்காதுன்றதுனால அவங்க எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்றது தகவல். அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காதுல போய் யாரோ சொல்லியிருக்காங்க, வந்துட்டாங்க தலைவர், இப்ப போனீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க, கை காட்டுறதுக்கு வசதியா இருக்கணும்னு. சரி ஓகேன்னு இறங்கி போய் வந்து கை காட்டினாருன்றதை நம்ம பார்த்தோம். சொன்னதாக தகவல் தான், எனக்கும் தெரியாது, உண்மையெல்லாம் என்னெல்லாம் தெரியாது. போய் இது பண்ணி கை காட்டிட்டு வந்தாரு. ஏதோ விசாரணை பண்ணியிருக்காங்க, விசாரணைன்ற பேர்ல ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இதெல்லாம் ஒரு அலைக்கழிப்பு தானே வச்சுங்களேன். அது விசாரணையும் கிடையாது, அது கைதும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது வந்தோம், காலைல கூப்பிட்டு போனோம், 8 மணி நேரம் 9 மணி நேரம் இது பண்ணோம், கூட்டு போய் அங்க விசாரணை பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து என்ன நடந்ததுன்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அநியாயமா கைது பண்றீங்க, அவதூறு பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லி கைது பண்றீங்க, பேசவே இல்லை, வெட்டி ஒட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதை ஒத்துக்கிறதுக்கு இது இல்லை, திராணி இல்லை. கரூர்ல நடந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு விஜய் அவர்கள் பேசல அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கோவம். அன்னைக்கு அவர் பேசியிருக்கணும், ஒரு வார்த்தை இது பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனா அன்னைக்கு ஒரு மாபெரும் துயர சம்பவம், இதுவரையும் எந்த தலைவரும் அனுபவிக்காத ஒரு சம்பவம். இத்தனை வருஷம் அரசியல் இதுல எந்த அரசியல் தலைவரும் அனுபவிக்காதது. அதாவது அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்கும், பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு கள்ளக்குறிச்சி மரணம், ஒரு தூத்துக்குடி மரணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். 2014 வெள்ளம், மகாமகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா ஒரு கட்சி தலைவன் நடத்திய பொதுக்கூட்டத்துல இவ்வளவு பேர் பலியானாங்கன்றது யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். அது ஒரு நடந்த வேகத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. அவரும் பிரஸ் மீட் பண்ணல, அடுத்த நாளாவது மீட் பண்ணிருக்கலாம், அப்பயும் மீட் பண்ணல. ஒரு 3 நாள் கழிச்சுதான் வெளியே வந்தாரு. அதற்காக நிறைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து வச்சாச்சு. இது ஒரு துயர சம்பவத்துல நடந்த விஷயம். நீங்க எதுக்காக போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு? நான் வழக்கு போட்டீங்க, அதுக்காக ஒரு விசாரணை. என்ன வழக்குங்க? வழக்கு போட்டீங்கன்னா என்னங்க வழக்கு போட்டாங்க? காவிரிக்காக பேசுனதுக்காக வழக்கு போட்டாங்களா? அசிங்கமா இருக்குங்க. இல்லங்க, அசிங்கம் இல்லைன்றாங்களா? என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. அதுல ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் எல்லாரும் சொல்றீங்க. செந்தில்வேல் கேக்குறாரு, ஒண்ணுமே இல்ல அதுல. ஆமா,
ஊரே காரி துப்புதுங்க அந்த விஷயத்த. கேவலம் சொல்ல முடியலங்க, கேக்குறவங்கள்ட்ட சொல்ல முடியலங்க. சில லேடிஸ் கேக்குறாங்க என்னன்னு சொல்ல முடியலன்னு சொல்றோம் நம்ம. அத ஒரு டிஃபெண்ட் பண்றாரு, என்ன சொல்லுங்கன்றாரு. நான் என்ன கேக்குறேன், கீழே ஒருத்தர் ஒரு நடிகையோட பேரை சொல்லி பேசுறாரு, நீங்க அதை கண்டிக்க வேண்டியவர் தானே. நீங்க இல்ல சிரிச்சீங்க, சிரிச்சதோட விட்டு இருந்திருக்கலாம்ல. நீங்க எதுக்கு உங்களோட அந்த டயலாக நீங்க சொல்றீங்க? எனக்கு இதுதாங்க என் கேள்வி. காவேரியில தண்ணி வரலனா அவருக்கு பிரச்சனை இல்லை, அங்க தண்ணி வரலனா தான் அவருக்கு பிரச்சனை. காவேரிய சொன்னேங்க. இதுக்கு முன்னாடி என்ன எதிர்க்கட்சி தலைவரை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணதே இல்லையா? அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனையோ எதிர்க்கட்சி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஐயா எத்தனையோ எதிர்க்கட்சி கலைஞர் அவர்களை கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க. மேம்பால வழக்குல ஊழல்னு சொல்லி அவரு போய் உட்கார்ந்தாரு, உள்ள போகல. உள்ள போனா என்ன ஆகுன்னு அவருக்கு தெரியும், அதனால வெளியவே உட்கார்ந்தாரு. அப்ப வந்துச்சு இல்லையா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல சன் டிவி காரன் தான் அப்ப வந்து மாஸ்க் காட்டிட்டு இருந்த டைம். கெத்து காட்டிய தருணம்னு சொல்லி போட்டீங்கன்னா அதுல அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கலைஞர்களை கைது பண்ணாங்கன்னா. அப்போ ஒருத்தர் பேசுறாரு, எங்களுக்கே வருத்தமா தாங்க இருக்கு, நான் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், அதிமுக காரன் தான் நானு, என் குடும்பமே ஏடிஎம்கே ஃபேமிலி தான். ஆனா அவ்வளவு பெரிய தலைவரை நீங்க இப்படி வந்து கைது பண்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். பப்ளிக் கிட்ட அந்த இதை எடுத்துட்டு போனாங்க, பப்ளிக் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இல்லங்க அது நடந்திருக்காது. அப்படியே ஒரு ஊழல் முறைகேடு பண்ணியிருந்தாலும் அவரை விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அவரை நீங்க கைது பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அதை தாண்டி நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, அது தப்பு அப்படின்னும் போது அது பப்ளிக்கு ரீச் ஆச்சு. ஜெனரல் பப்ளிக்கே தப்புங்க, இந்த மாதிரி பண்றது பண்ணிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் ஒரு பெரும் தலைவர், உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இது ஒரு பழி வாங்குறது தான் பச்சையா தெரியுதுன்னு. நேத்து யாராவது ஒரு பப்ளிக் நீங்க போய் கேளுங்களேன், இந்த மாதிரி உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா, எதுக்குப்பா முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா, தண்ணி வரலையான்னு சொன்னாரு. இத போய் சொல்ல முடியுமா யாராவது? இந்த மாதிரி தண்ணி வரலன்னு, இப்ப தண்ணி வரலன்னு சொன்னதுக்கு அப்ப அரசு பண்ண இல்லங்க அவர் வேற மாதிரி ஒண்ணு சொன்னாருங்க அப்படின்னு சொன்னா, சொல்லியிருக்காருன்றது சரி காட்டினா கூட நான் அதை சொல்லலைன்றார் ஒருத்தர். ஆமாங்க வாய் தவறி சொன்னாங்க, அதுக்கு என் மேல வழக்கு போடுங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, நான் சொல்லவே இல்லை, அதை கட்டிங் ஒட்டிங் பண்ணிட்டாங்கன்றாங்க அப்படின்னு சொன்னவர் சொல்றாரு. ஆனா செந்தில்வேல் என்ன சொல்றாரு, அவர் சொன்னதுல என்ன தப்புங்கிறாரு. இதுவே உங்களுக்கு முரண்பாடா இல்லையா? ஆமா, இவர் பேசுறது பொய்யா, இப்ப இவரு பேசுறது பொய்யா? இவரு பேசினாருன்னு ஒத்துக்கிட்டாரு, ஆனா அவர் சொன்னதுல தப்பு இல்லைன்றாரு. இவரு நான் பேசவே இல்லைன்ற. நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு கட்சியா சேர்ந்து பேசினாரா பேசலையா, பேசுனது சரியா தப்பா, இதை விட மோசமா பேசியிருக்காங்களே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசுறது வந்து இதுவா இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இவர் வந்து கைது பண்ணி இங்க இருந்து தஞ்சாவூருக்கு செங்கிப்பட்டிக்கெல்லாம் கூட்டு போறாங்க. செங்கிப்பட்டில பயங்கரமான கூட்டம், ஆச்சு பூச்சி எல்லாம் கூட்டிட்டாங்க. சும்மா நினைச்சீங்களா திமுக காரனா வந்து நின்னா பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல வரவன் கிடையாதுடா, இந்த மாதிரி களத்துல வந்து நின்று போராடுறவன்டா, அது நாங்க போலியை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சூப்பர், இங்க இருந்து போலி கிளம்பி போகுதுன்னா அப்ப அது என்ன மாதிரியா இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு கூட்டமா இருக்கும், என்ன இழவு புரட்சியோ வந்துருச்சு, அந்த கூட்டம் வந்துருச்சுன்னு போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட், போலி போயிருக்காங்க அப்பனா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய போராட்டமா தான் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் திமுக கொடிகள், ஏன்னா ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டு அதுக்காக கைதாகி வெளியே வரும்போது மக்கள் வந்து உலகத்திலேயே இப்படி ஒரு வழக்குக்கு எதிர்கட்சி தலைவர் கைதானதா சரித்திரமே கிடையாது. அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வழக்குல சொல்லுங்க, லேடிஸ் கேஸ் பொம்பளை மேட்டர்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே வட சென்னையில என்ன கேஸா, பொம்பளை கேஸுங்க. அந்த மாதிரி ஒரு வழக்குங்க, ஒரு ஆபாசமா நீங்க பேசி அந்த வழக்குல இரட்டை அர்த்தத்துல பேசி வழக்கு வாங்கிட்டு வரீங்க, விசாரணை போயிட்டு வரீங்க, அதுல நீங்க வந்து வர்க்கத்துக்கு உங்களுக்கு வந்து இத்தனை பேர் வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம்னா உங்களை மாதிரி வந்து ஒரு குறுகிய மனசோட இருப்பாங்களா? நாங்க இதெல்லாம் வந்து அப்படியே ஓப்பன் மைண்டடா இருப்போம். நாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே விஷயம் என்னன்னா, அவர் சொன்னார்லையே, இப்ப நீங்க சொன்னீங்களே நெல்சன் சேவியர்னு ஒருத்தர், திமுகவே அவருக்கு இந்த எலிவேஷன் கொடுக்க முடியாதுன்னு, திமுக நினைச்சாலும் அவருக்கு இந்த எலிவேஷன் கொடுக்க முடியாது. என்னன்னு கொடுப்பீங்க? திமுக காரங்க உதயநிதிக்கு ஏதாவது எலிவேஷன் கொடுக்கணும்பா, என்ன எலிவேஷன் கொடுப்பீங்க? செங்கலை தூக்குனாரு, முட்டை எடுத்துட்டு போனாரு, நீட்டுக்கு இது பண்ணுவாரு, சனாதனத்துக்கு வந்து இதர கேடயமா நின்றாரு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். 75 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சிக்கு கலைஞர்னு ஒரு அம்பாசிடர், அடுத்து மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் வராரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு இது இருக்கு. அடுத்து வரவருக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. உதயநிதி யாருப்பா? ஸ்டாலினோட பையன்பா, கலைஞருடைய பேரன்பா, இளம் கலைஞருப்பா, சின்ன கலைஞருப்பா, இளம் பெரியாருப்பான்னு இவங்களே பட்டப்பெயர்களை கொடுத்து அவர் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு எலிவேஷன் ஆக மாட்டேங்குது. ஒருத்தன் வரான், உதயண்ணா தம்பின்றான், அடி வாங்குறான், போய் படுத்துக்கிறான், அப்புறம் அசிங்கப்படுறானுங்க. இதுதான் நடக்குதே தவிர
இவர் அடுத்த தலைமுறைக்கான தலைவருப்பா இவருன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, தோத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே சோர்ந்துட்டாங்க. என்னதான் இவங்க வெளியில வீரவசனம் பேசினாலும் திமுக தான் எதிர்கட்சி, நீ பாத்திருக்கியா அந்த காலத்துல நாங்களான்னு எல்லாமே அந்த மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் போதாம இருந்துச்சு. என்ன பண்றது, ஒண்ணு இல்லையே, எப்படி அட்டாக் பண்றதுன்னு தெரியலையே, எங்க போனாலும் அடிக்கிறானுங்க, நம்ம என்னதான் கெத்து காட்டினாலும் அசிங்கப்படுத்துறானுங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போதுதான் முதலமைச்சரே ஒரு ரூட் போட்டு கொடுக்குறாரு, நீ வா முன்னாடி அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இது அரசியலும் இருக்கு. அவரு இது பெண்களுக்கு எதிரான ஒரு வழக்காவும் ஒரு பண்ணா கூட அவருடைய அரசியல் என்ன தெரியுமா, எனக்கு அரசியல் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். நான் இப்போ உங்க டேடியை டார்கெட் பண்ணலாம், ஸ்டாலின் சார் அப்படின்னு, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆகுது, இனிமே ஆகாது. ஏன்னா அவரு தலைவர் கிடையாது, அவர் கட்சியுடைய தலைவர் தான், அது சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் கிடையாது. ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட அவர் நம்ம டார்கெட் பண்றது ஒரு நியாயம் இருக்கும். அவரே இப்போ ஒரு ஐயோ என்ன இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்கலாம், அவர் தோத்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற அந்த சிம்பத்தில இருக்காரு. வயசு ஆயிடுச்சு, அவரோட வயசு இவர் வயசுக்கு அவர்கிட்ட போட்டி போட வேண்டாம் அப்படின்றனால அது இன்னும் அது ஒரு ரீசன். இல்ல ரெண்டாவது அவரு ஒரு இடத்துல இருக்காரு, அவர் வெளியவும் அதிகமா இப்ப வரது கிடையாது. வாங்க எங்க ஏரியா கவுன்சிலர் ஆகுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சதுனால அந்த வெளி உலக இனிமே தொடர்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். அப்ப அப்படி பண்ணும்போது தாவேக்காவுடைய அரசியல் இங்க கொஞ்சம் அடிவாங்கும். யாரை எதிர்கட்சி, திமுக தான் எதிர்கட்சி, அவங்க கூட சண்டை போடலாம், ஆனா ப்ராப்பரா ஒருத்தர் வேணும்ல. அப்போ 75 வருஷ கட்சிக்கு 2.5 வருஷமே உள்ள ஒரு கட்சி ஒரு ரூட் போட்டு கொடுக்குது. வா, நீ நானு தான் எதிரி, நீ நானு தான் சண்டை போடணும், இப்ப நீ நானு தான் இங்க நீ நானு தான் இப்ப நிக்க போறோம், அப்ப எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு ஒரு கைதை போடு. யாரும் பண்ண மாட்டாங்க, எந்த முதலமைச்சரும் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரை, முன்னாள் நண்பரை, தன்னுடைய ப்ரொடியூசரை வளர்த்து விடுறது இல்ல, ரூட்டு நீ தான் என்னோட எதிரி இனிமே அப்படின்னு இருந்து இது நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எங்க போனப்பெல்லாம் எழுச்சி மிகுந்த அப்படியே இப்படி எல்லாம் கத்துனாங்க, ஒன்றும் இல்லை கத்துனாங்க. எலெக்ஷன் டைம்ல வந்த கூட்டம் கொஞ்சம், வர வச்ச கூட்டம் கொஞ்சம், இப்படிதான் இருந்துச்சு. ஆனா ப்ராப்பர் எதிரியா ஒருத்தரை மாத்துறதுக்கு இவரே ரூட் எடுத்து கொடுத்துட்டாரு. பிளஸ் அந்த ரூட்டு அந்த கைதுன்றது நல்லதுக்கானதா இருக்கக்கூடாது, கெட்டதுக்கானதா இருக்கணும். நான் தான் உன்னை எலிவேஷன் கொடுக்க போறேன், ஆனா உனக்கு அந்த எலிவேஷன் இருக்குல்ல அது எதுக்கானதா இருக்குன்னு தெரியணும். ஈஸியா அடிக்கிறதுக்கு ஈஸியா இல்லையா? அப்பாவா இருந்தா கூட கொஞ்சம் அடிக்கிறதுக்கு இதா இருக்கும். உங்களை வளர்த்து விட்டு நீ ஒரு தலைவர் ஆகிட்டேன்னா உங்களை அடிக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் ஈஸியா இருக்கும். வழக்கு சொல்றேன், நீ போனதா உன்னை கைது பண்ணதான், ஆனா நல்லதுக்கு கைது பண்ணல, நீ பேசின ஆபாசத்துக்காக உன்னை கைது பண்ணன்றதான் ஹிஸ்டரியில இருக்கணும்னு சொல்லி தான் அமுச்சு விட்டாரு. உண்மையாவே எலிவேஷன் கொடுத்தாங்க திமுக காரங்க. அவங்க எல்லாம் அங்கெல்லாம் போற இடத்துல வர இடத்துல அவர் வெளியே வந்தப்பெல்லாம் பயங்கரமான எலிவேஷன் கொடுத்தாங்க. ஆனா அந்த எலிவேஷனுக்கு காரணம் சிஎம். நீ வா, நீ வெளியே வா, இனிமே நீ நானும் தான் சண்டை போட போறோம், உனக்கு எனக்கு தான் காம்படிஷன் இருக்கு, வேற யாரும் கிடையாது. அண்ணாமலை வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, இனிமே எதுவும் கிடையாது. உதயநிதிக்கே விஜயால தான் ஒரு எலிவேஷன், திமுக காரங்களே கொடுக்க முடியல. எனக்கு இல்ல, ஆப்ஷனே இல்ல. எதையா கொண்டு கொடுத்து பண்ணலான்னு பார்த்தா உன்ட்ட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதையும் கெடுத்துட்டு வந்துடுறேன், அசிங்கமா பேசி அதையும் முடிச்சு விட்டு வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு விஜய்க்கும் அவர்களுக்கும் அரசியல் செய்யணும், தனக்கு ஒரு எதிரியும் வேணும். அட் த சேம் டைம் இது ஒரு நல்லதாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் யாரும் அரசியல் நம்மள டார்கெட் பண்ணக்கூடாது, எனக்கும் உனக்கும் தான் போட்டி அப்படின்றத பக்காவா பிக்ஸ் பண்ணி அழகா செஞ்சு விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த எலிவேஷன் கிடைக்கிறதுக்கு அவங்களே என்ன ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும்ல, எப்பயாவது ஒருத்தர் வேணும்ல, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. யாரை பிடிக்கிறதுனோட இவர் கரெக்டா இருக்காருப்பா, இவருக்கு கிரௌட் வருது, ஓகே தான், இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு கூடுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. உதயநிதிக்கு அரசியலுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்கார் விஜய். இது நீங்க மறுக்கலாம். நான் உதயநிதி தெரியுமா, அவருக்கு முன்னாடி அரசியல் எல்லாம் வந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்பீச், ஸ்டாலின் அவர்களின் பையன், கலைஞரின் பேரன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்குதான் விஜய்க்கு ஒரு காம்படிட்டர் உதயநிதி, உதயநிதிக்கு காம்படிட்டர் விஜய் அப்படின்ற இடத்துக்கு நகருது. இது ஒரு நல்ல அரசியலா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பிரஸ் மீட்ல இந்த பாருங்க, இதுதான் ஒரு தலைவன்னா பிரஸ் மீட்டை இது பண்ணணும், ஒளிய கூடாது, ஓடுகளி முதலமைச்சர்னு சொல்லி திருப்பி அப்படியே காமெடியா இருக்கு. நீங்க வண்டியில ஏறணும்னு இந்த கைது நீங்க எப்படி பாக்குறீங்க? காமெடியா பாக்குறேன். அப்ப எனக்கு வரல. இது அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்குங்க. இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, அரசியல் கட்சி தொடங்கி இந்த மாதிரி. நான் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறது இல்ல, இப்ப பாக்குறீங்களா? டெய்லியும் சட்டசபையில சினிமா நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? தெரியுதா? இந்த பேச்சு தாயா நான் காமெடியா பாக்குறேன். சரி, காமெடியா தானே போனீங்க, சிரிச்சுக்கிட்டே தானே போனீங்க,
ஏன் பிரஸ் மீட்ல வந்து அவ்வளவு ஆக்ரோஷம்? நான் ஓடுகாலி கிடையாது. நான் வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க சார்? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. ஒரே ஒரு மனைவி தான் இருக்காங்க. ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன்றார். எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு மனைவி தான் இருப்பாங்க. இதுல என்ன விஞ்ஞான பூர்வமா இதுல நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அறிவியல் ரீதியா அதெல்லாம் பதட்டம். அந்த வார்த்தை சொன்னீங்க பாருங்க, அந்த பதட்டம். கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க எப்படியோ ஈஸியா போக வேண்டிய ரூட்ல கூட கூட்டு போகாம எங்கெங்கயோ ரூட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சு வர வச்சு அந்த ஒரு நாள் முழுக்க ஞாபகத்துல இருக்கும்ல. இது நீங்க இந்த டிவிக்கில சொல்ற மாதிரி இந்த ஏசியில இல்லாம அப்படியே கூட்டு போய் இது பண்ணாங்க, அதெல்லாம் இல்ல. இந்த நாளை நீ மறக்க கூடாது. நீ இப்படி பேசின, அந்த பேசினதுக்கும் உன்னை கைது பண்ணிருக்கோம், விசாரணை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இது இவர் வந்து நாளைக்கு அப்படியே கேள்வி கேட்டு அறுத்து தள்ளிடுவாரு, நம்ம அப்படியே பதில் சொல்லி, ரெண்டுமே நடக்க போறது இல்லை. நீங்க கேள்வி கேட்கறது அங்க நடக்க போறது இல்லை, இவனுக்கு பதில் சொல்றது அங்க நடக்க போறது கிடையாது. ஒன்னும் பெரிய இதாவல அப்படியே ஆக்ரோஷமா இந்த திமுக அதிமுக மோதுற மாதிரி ஏய் உய் எடுத்து அடிச்சுக்கிறது, பேப்பர் வெயிட்டு தூக்கி அடிக்கிறது, டப்பாவை தூக்கி அடிக்கிற வேலையெல்லாம் இருக்காது. கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு இவங்களும் ப்ரிப்பேர்டு இல்லை, இவங்களும் அதுக்கு தயார் நிலையில இல்லை. ஏன்னா இவங்க தோத்துட்டோமேன்ற மன வருத்தத்திலே இன்னும் இருக்காங்க, இவங்க ஜெயிச்சிட்டோமேன்ற கொஞ்சம் ஆணவத்திலே இன்னும் கொஞ்சம் இருக்காங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க. அதனால இது கொஞ்ச நாள் ஆகும் இது வந்து சரியாகிறது போறதுக்கு. அதே மாதிரி இவரு ஆதவ அர்ஜுன் அவர்களும் அதான் சொன்னார், சட்டமன்றத்துல வந்து இவங்களுக்குலாம் பேசுறதுக்கு சிஎம்லாம் வாயை திறக்க கூடாது, நாங்களே இவங்களை வந்து அசால்ட் பண்ணிடுவோம், தயவு செஞ்சு அவர் வாயை திறக்க வேணாம்னு சொல்லுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன், அவர் வாயை திறக்க மாட்டாருங்க அப்படின்னு இங்க இருந்து கேங்கு. அதான் சொல்றேனே, ஆதவ அர்ஜுன் அப்படிதான். நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆபாச உதயநிதினு அவருக்கு பட்டம் ஓகே, அது அவங்க கட்சி ரீதியா இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, பொட்டு மாமான்றாங்க, ஓடுகாலி முதலமைச்சர்ன்றாங்க, பயந்தாங்கொழி முதலமைச்சர், தொடை நடுங்கி முதலமைச்சர்ன்றாங்க, என்னென்னமோ வந்து பேர் வைக்கிறாங்கல்ல இவங்களே வந்து அவன் இவன்லாம் பேசும்போது, அப்போ ஒரு கட்சியா ஒரு 2026 ஒரு வரலாறு புதுசா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு ஆபாச நிதின்னு சொல்றதுல ஒரு அவங்களோட அந்த பேச்சின் அடிப்படையில அவர் வந்து சொல்றாரு, அதுக்காக முதலமைச்சர் வந்து பதிலளிக்க வேண்டாம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அது நீங்களே உங்க முதலமைச்சரை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. முதலமைச்சர் எந்திரிச்சு பேசினாருன்னா அங்க ஆள் இருக்க மாட்டாங்க, நாங்களே உங்களுக்கு போதும், நாங்க பேசினாலே நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்க மாட்டீங்க. ஆனா முதலமைச்சர் எந்திரிச்சு பேசினாருன்னா நீங்க அந்த ஸ்டேஜ்லயே இருக்க மாட்டீங்க, எந்திரிச்சு ஓடிடுவீங்க, நாங்க தான் பார்த்தோம்ல அப்படின்னு வந்து பேசுறது எப்படி இருக்கு? முதலமைச்சர்லாம் இல்ல, நாங்களே, அது ஓகே முதலமைச்சர் பேச வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்றது, ஆனா முதலமைச்சர் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு இதை போடுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தானே அவைத்தலைவர், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் நிஜமாவே காமெடியா தான் இருக்கு. ஆமா, இன்னொன்னு வந்து இப்போ புரியுதா, தலைவர் ஏன் கரூர் விஷயத்துல வந்து விஜய்க்கு கைது பண்ணலன்னா பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு 150+ சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. காமெடி தாங்க அதெல்லாம் ஒன்று. சரி, அதை விடுங்க. அதுக்கு முன்னாடி இவர் வெளில வரதுக்கு முன்னாடி அந்த போராட்டம், தமிழகம் சுற்றி ஒரு போராட்டம் நடந்துச்சுல, அந்த போராட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. வரலாற்றிலே இப்படி ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் அப்ளாஸ் வந்து பண்ணியிருந்தோம் திமுகவுக்கும். திமுக ப்ரௌடு கொத்தூசு, ஓல்டு கொத்தூசு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுத்துருந்தோம். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது பேரிகேட்ல இருந்து கங்காருக்கு பெத்து போட்ட குட்டி மாதிரி ஒண்ணு தாவணுச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும், வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். வச்சார் பாரு முதுகுல போலுச்சுன்னு ஒண்ணு. ப்ளே பண்ணுங்க அத. இல்ல, அது நான் வீடியோலயே நான் போட்டுறேன். ஆனா அது பங்கமான அடிங்க அது. அதாவது நம்ம வீட்டுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம், விளையாண்டுகிட்டு இருப்போம், இல்ல கிளம்ப மாட்டோம், அது மாதிரி போனா ஓங்கி ஒண்ணு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடி. என்ன இப்போ ஒரு பெருசா சாதி அவரே கைது பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஜம்ப் பண்ணலாம் பாருங்க. அதுதான் அந்த அது அவருக்கு எங்க கோவம் வந்துருச்சுன்னா, அது பொது சொத்து, பேரிகேடு. நீ வேற எதுலயோ குதிச்சினாலும் பரவாயில்ல, கவர்மெண்டோட. நான் அதை நசுக்க பார்த்தேங்க. கவர்மெண்ட் தான் இல்லையோ, நீ பண்ற வேலை என்ன, அதை தாண்டி வந்திருக்கணும். ஆமா, நீ அவ்வளவு பெரிய கட்சிக்காரனா ஒன்னு அதை நிமித்தி வச்சுட்டு வந்துருக்கணும். அதுலயே ஜம்ப் பண்றது, ஓங்கி ஒண்ணு வை இப்படி ரிப்பீட்ல பார்த்தேன் நல்லா. முறைக்க அங்கேயே அவருக்கு வந்து உச்சா முறைக்கிறியா. இது ஒண்ணு வாங்கினாப்ல, கங்காரு பித்த குட்டி மாதிரி ஒண்ணு தாவி ஒண்ணு வாங்கினுச்சு. அடுத்தது கலைஞர் ஒளிக, உதயநிதி ஒளிக,
ஏன்னா எந்த பேர் சொன்னாலும் ஒளிக தான் சொல்லுவீங்களா? அதாவது என்ன சரக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது கண்டிப்பா அந்த 110 120 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். வீரன் இவங்க அறிமுகம் வீரனா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உதயநிதி அவர்கள் கைது, ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கைது. அவர் கைதுக்கு போராடுறாங்க எப்படி நல்ல விதமா போராடுறோம் போட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளார எங்கேயோ போயிரு கேப்ல மூத்திர சந்தில போயிட்டு கபால் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வேற ஏதோ ஒரு கோஷம் ஓடிட்டு இருக்கு, என்னமோ ஒளிகன்னு. நடுல திடீர்னு வந்து என்ன ஏதுன்னே புரியாம கலைஞர் ஒளிக, ஏய் உதயநிதி ஒளிக, ஐயா டேய் இது அது இல்லடா இது வேறடா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளார நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது. ஆனா அப்படி ஒரு கேரக்டர் வேணும் இல்லையா இந்த மாதிரி கட்சியில. அதே மாதிரி தான் இந்த தஞ்சாவூர்ல இந்த பாத்தீங்களா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தவங்க பிடிச்சி அடிச்சாங்களா, அந்த பெருசு பார்த்தீங்களா? இது வந்து நான் வந்து பெருசுன்னு வயது இதெல்லாம் இல்லை, ஆனா இந்த மாதிரி பண்றதுங்களா நம்ம பெருசுன்னு தான் சொல்லி ஆகும் இல்லையா? அவங்கெல்லாம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எது அது என்னமோ தலையை சுத்தி போட்ட பாம்பு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, தோத்துட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல, தலைவரே தோத்துட்டாரு, யாருக்கு இந்த கோவத்தை காட்டுறதுன்னு தெரியல, வீட்டுல காட்டினாங்கன்னா சோத்துல விஷம் வச்சிருவாங்க, சோறு போட மாட்டாங்க, காப்பி தண்ணி கிடைக்காது, இப்ப என்னதான் பண்றதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு மேட்டர் சிக்கிச்சு, கைதுன்னோட ஒட்டுமொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. வா கைது பண்ணிட்டாங்களா, வா நம்ம எப்படியா போய் போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் களத்துல வந்தாங்க. அப்போ ஒருத்தன் அந்த போற போக்குல அங்க ஒருத்தன் சிக்கியிருக்கான், அவனை பிடிச்சி செய்யறது. அவனை எதுக்கு போட்டு எல்லாரும் அடிச்சாங்க தெரியல. ஒரு 80 வயசு இருக்குங்க அவருக்கு. எதுக்குங்க இப்ப இந்த போராட்டம்? இந்த அப்படியே வந்து இப்ப வாடா என் அண்ணன் மேல வந்து வீசி படுறா வாடா, கழகத்தை அவங்க தானே காப்பாத்திருக்காங்க, பின்ன அவங்களுக்கு அந்த கோவம் வராதா? எவ்வளவு போராடி இருக்காரு உதயநிதி இந்த கழகத்துக்காக, அவருக்கு கைதுனா அப்புறம் அவருக்கு கோவம் வராதா? சரி, எவ்வளவு போஸ்டர் ஒட்டி இருப்பாரு உதயநிதி இறங்கி. அதுக்கு தாவே கவர்னர் ஏதாவது தாக்குனா கூட சரி ஓகே நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அவன் பாட்டுக்கு வேற எதுக்கோ ஹாஸ்பிட்டல் போக தாவே காக்காதுனா செருப்பு கட்டி அடிக்கிறான், இந்த பக்கத்துல இருந்து செருப்பு கட்டி அடிக்கிறான், அவன் செருப்பு கட்டி அடிச்சுக்கிறான். மயிலாடுதுறையில 2 டீமா அன்னைக்கு மயிலாடுதுறை தஞ்சாவூரா தஞ்சாவூர்ல இங்க இருந்து ஒரு செருப்பு பறக்குது, இங்க இருந்து ஒரு செருப்பு பறக்குது. சரியா இருந்தா யாரும் பழைய படத்துல இந்த அம்புலாம் வந்து இடிச்சுக்கிட்டு விழும்ல, இந்த பக்கத்துல அம்பு விடுவாங்க, அந்த 2 இடிச்சுட்டு வந்து நெருப்பு வந்து திடீர்னு கீழே விழுந்துரும். இந்த பக்கத்துல இருந்து நீர் அம்பு விடுவாங்க, இந்த பக்கத்துல இருந்து நெருப்பு அம்பு விடுவாங்க, நெருப்பும் நீரும் பட்டு அணைஞ்சு அது கீழே விழுந்துரும். இந்த மாதிரி வந்து வஸ்திரங்கள் வச்சிருந்திருக்காங்க. நேத்து அவங்க வச்சிருந்த வஸ்திரங்கள் செருப்புகள், செருப்பு வஸ்திரங்கள் தான். நீ இங்க இருந்து ஒரு செருப்படி, நான் இங்க இருந்து ஒரு செருப்பால் அடிக்கிறேன், அந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டா. நான் கிராக் செருப்பு போட்டா நீ பேரகான் செருப்பு போடுற, இது ஒன்னான் இருப்பாங்க. அது கிராக் ஒரு பக்கம் டிவி சைட்ல இருந்து வரும், பேரகான் செருப்பு இங்க தனியா அடிச்சு 2 சுத்திக்கிட்டு கீழே விழுந்துரும். இது என்ன வகையான கலவைன்னே தெரியலையே. பேரகானும் crocodile செருப்பு ஒன்னாங்க. ஒரு காலத்துல பேரகான் தானங்க பெரிய செருப்பு நமக்கு, அது ஒரு காலத்துலங்க. அதுதான் சொல்றேன், ஒரு காலத்துல இருந்து இப்ப கிராக்ஸ் வந்து ஒரு இதுவாகி போச்சு. இப்ப அது வந்து கக்கு செருப்பு. அதுக்கு இப்ப அதுக்கு பாத்ரூம் ஸ்லிப்பர்னு பேர் மாத்திட்டாங்க. அதுக்கு இன்னொன்னு கண்டிக்கிறோம் திருசா புருஷனை கண்டிக்கிறோம். எனக்கு ஒண்ணும் புரியல, அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, ஏதாச்சு, என்ன ஆச்சு? அந்த வீடியோ இவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணிருச்சு, ஆனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்ல. ஏதாவது புதுசா பண்ணலாம்ப்பா, ட்ரெண்டிங்கா பண்ணணும்பான்னு சொல்லி பஸ்ல ஏறி கண்டிக்கிறோம் திருசா புருஷனை கண்டிக்கிறோம். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள திருசா புருஷனா? அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தர் தீக்குளிக்க முயற்சி இருக்காரு. உஜாலா தண்ணி எடுத்துட்டு வந்து, மண்ணெண்ண எங்கேயுமே கிடைக்கல, உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு தெரியல, உஜாலா தண்ணியை கொண்டு அது கொளுத்த விட்டு இருந்திருக்கணும். தண்ணி எப்படிங்க பாத்தீங்க? அதுதாங்க அங்க போலீஸே சிரிச்சுட்டாங்க. நான் சொல்றையா, உங்களுக்கு உண்மையாவே மண்ணெண்ணா பதறி இருப்பாங்க, அவங்களும் பெருசா இது பண்ணல. கடைசியா அந்த 3வது தடவை கொளுத்த போகும்போது ஒரு போலீஸ் வரது கொஞ்சம் பதட்டமா, ஒருவேளை மண்ணெண்ணெய் இறந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடுமே சொல்லி தட்டி விட்டுட்டாரு.
எவனா ஒருத்தங்க பத்த வச்சிருந்துருக்கணும், தெரிஞ்சிருந்திருக்குள்ள அது மண்ணெண்ணையா உஜலா தண்ணியான்றது தெரிஞ்சிருந்ததுக்குள்ள நமக்கு தவறு பண்ணிட்டாங்க. அதை ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு அவங்க முன்னாடியே தீ குளிக்க போறேன்னா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் தள்ளி விட போனா ஒரு மனசு கஷ்டப்படாது. இந்த 6 படத்துல ஏய் என்னடா பண்ற அப்படின்னு இந்த கொளுத்ததுக்கு மேல அந்த மாதிரி வந்து நேற்று சம்பவம் ஆயிருக்கும். ஆனா ஒரு மனிதனா வந்து தீ குளிக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கழக தொண்டர்கள் இந்த படத்துல ஏதோ பண்ணுவாங்கல்ல, சும்மா 6 பேர் தீ குளிக்கிற மாதிரி நடிப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதாங்க என்னடா பண்ற அப்படின்னு இவரு கிரேம் கேட்பாரு. அந்த மாதிரி வந்து நடந்துருந்துருச்சுன்னு வைங்க, அது வேற இதா இருக்கும். ஏங்க அவர் மட்டும் தாங்க இருக்கிறாரு அந்த இடத்துல, தீ குளிக்கிற இடத்துல, மத்த யாரையுமே காணுமே. இல்ல ஒதுக்கிட்டாங்களா, இது உண்மையா இருக்குமோன்னு. அப்படியா? பாத்தீங்களா கழக தொண்டர்களை எவ்வளவு உண்மையா இருந்திருக்காங்கன்னு. கழக தொண்டர் ஒருத்தன் தீ குளிக்க போறான், அதை தடுக்க துப்பு இல்ல, எஸ்கேப் எல்லாம். எவனாவது ஒருத்தன் பத்த போனான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மயிலாடுதுறையில கடையை சாத்துறா, அது எவ்வளவு தவறான செயல். அது என்ன தவறான? இல்ல எனக்கு புரியலங்க. கடை சேதாரம் ஆயிடக்கூடாதுன்னு நான் காப்பாத்திருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்பையும் இந்த மாதிரி கடை அடைப்புலாம் கிடையாது. அன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. கலைஞர் அவர்கள் இறந்தப்ப இந்த மாதிரி கடை அடைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றதுலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். அப்பெல்லாம் அந்த அரசியல் இப்ப வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து படிச்சு ஓரளவுக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்தவங்க, இந்த பசங்க எல்லாருமே இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் லைக் பண்றது இல்ல. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் முன்னாடி ஏய் கடையை முடிய உடைச்சிருவோம், வெட்டிடுவோம், குத்திடுவோன்றதெல்லாம். இப்ப அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. இப்ப எது நடந்தாலும் போலீஸ் வந்துடும். வரலன்னா இப்ப எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அதை வந்து ஒடுக்கிடுவாங்க. 2000, 2005, 2010 காலகட்டம், 11 காலகட்டத்திலாம் பீக்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ரவுடிசமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆமா அதெல்லாம் உடனே கடையை மூடிடணும், வேணும்னே பந்து பண்றது, கொளுத்துறது, அது மாதிரி சில விஷயங்கள் இப்ப அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது திருப்பி தலை தூக்குறதுக்கு தயாராகிறாங்க. ஏய் கடையை மூடு, ஏய் உடைச்சிருவேன், குத்திடுவேன், பேக் டு தி ஃபியூச்சர் கொண்டு வரலாம்னு பார்த்தேன். இல்ல அது உண்மையாவே அதை வந்து அது அன்னைக்கு பண்ணாங்கல்ல இந்த வீடியோல, அதை அவங்க இது பண்ணணும், புடிச்சு உள்ள போய் குண்டாஸ்ல ஏதாவது உள்ள போட்டு ஏதாவது. ஆமா நீ பாட்டுக்கு வந்து கடை அடிக்க சொல்லுவியா? நீயா கடை திறந்து வச்சிருக்க? நீயா வாடகை கொடுப்ப மாசம் மாசம்? ஆனா அவனுக்கு வியாபாரம் நடக்க வேணாம்? ஏண்டா என்ன வழக்குல இப்ப ஒரு கைது பண்ணிட்டாங்க, இப்ப நீ கடையை மூட சொல்லிக்கிட்டு இருக்க? அதையும் மாத்திடுவாங்க. நான் கடையை அடைக்கலாம் சொல்லங்க, கடையை அடிச்சிட போறாங்க, அடிச்சிட போறாங்கன்னு சொல்ல வந்தேன். யார் அடிக்க போறா? நாங்க தாவேக்காரன் வந்து அடிக்க போறான். நான் கடையை திறந்து வச்சிருக்கேன், கடையை திறக்கலானா தான் தாவேக்காவுக்கும் வரும். இங்க இப்ப என்ன நடந்து போச்சு, நீ இப்ப ஏன் கடையை மூடுற அப்படின்னு. நேத்து பல ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க தெரியுமா? ஆமா, ஹாஃப் டே. ஏன் கலவரம் நடக்குது? எதுக்கு? ஏதாவது உங்களை பத்தி தெரியுது, நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஏங்க ஒரு நியாயமான ஒரு வழக்குல கைது பண்றாங்க, அவ்வளவுதானே. இதுல நியாயம் கூட விட்டுருங்க. ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு, அவரை கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை கூட்டு போறாங்க. அவர் ஒன்றும் தூக்குல போட போறது இல்ல, மரண தண்டனை கொடுக்க போறது இல்ல. அதுவும் சொல்லிட்டாங்க, கூட்டு போயிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டுருவோம்ட்டாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இதுல இன்னொருத்தவங்க, இவங்க நம்ம சத்யராஜ் அவங்க மகள், நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சிஎம் அவர்களை நடிகர்னு ப்ரொமோட் பண்றீங்க. அவர் நடிப்புல இருந்து வந்தாரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, வைக்காது முடியாதுன்றீங்க, எல்லாம் இது பண்றீங்க. இவங்க மட்டும் கேமரா பார்த்தே தாங்க பேசுறாங்க. நீங்க அவங்க வீடியோவை பாருங்க. நீங்க பாத்தீங்களா? இப்ப எதுக்கு சொன்னீங்க? பார்த்தேன், இப்படி பேசுவாங்கல்ல, அதை வச்சு நீங்க கலாச்சிங்க. இப்ப பின் பண்ணி வச்சுட்டு இப்படியே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா நீங்களும் நானும் உட்காந்து பேசுறோங்க, நான் உன்னைய பார்த்து பேசுறேன், நீங்க என்னைய பார்த்து பேசுறீங்க. அப்பப்போ இப்படி கேமரா பார்த்து பேசுறோம். நீங்க அப்படியே கேமரா பார்த்தே பேசுனீங்க, நான் கேமரா பார்த்தே பேசணும்னா பாக்குற ஆடியன்ஸ், அதாவது சிங்கிளா உட்காந்து பேசுனா நம்ம கேமரா பார்த்து பேசுறோம், ரைட்? ஆமா. நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கும்போது இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு எனக்கு தானே இருக்கணும். ஆமா. அப்பயுமே ஒரு நடிகருடைய மகள் இப்போ நிரூபிச்சிட்டாங்க நம்ம சொல்லலாமா? ஏங்க அப்படி பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் டைரக்டா உனக்கு தான் வார்னிங் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னா அது வந்து நான் அவங்களுக்கே சொல்ற மெசேஜ் அது. அப்போனா டைரக்ட் வார்னிங் டு சிஎம் சார். அப்படியே எரிச்சிருவாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க? இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் நீங்க பேசுறீங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க, இங்க அவங்கள பார்த்து பேசலாம். இப்படியே நின்று முறைச்சிக்கிட்டு அப்படியே அருந்ததி அப்படின்னு பாக்குற மாதிரி. ஆமா சரி ஓகே, இது எல்லாமே இப்படிதான் இருக்கு. பச்சோந்தியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், போலியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேமரா அந்த ஃபோக்கஸ்டு நம்ம மேல இருக்கணும், அந்த பார்வை நம்ம பக்கம் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடயே வந்து செயல்படுறாங்கன்றது பச்சையா தெரியும். வந்து நம்ம இது வந்து தாவேக்கா வந்து இதுன்றாங்க, அவங்க தான் ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்றது.
ரெண்டாவது ஜிடி நாயுடு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இவ்வளோ ட்ராமா நடக்கும்போது கூட நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு டப்புன்னு திரும்பி பார்த்தோன்னா கட்டப்பாவை பாக்குறாரு. திமுகவின் கட்டப்பா. திமுகவின் கட்டப்பாவை பார்த்து இது பண்றாரு. அவருக்கு என்னங்க ஒரு பெரிய அசிங்கம் இல்ல இது. ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பக்குன்னு நம்ம இருக்கோம். அதாவது கேமராமேன் வச்சா பாருங்க. அதுதான் நான் கேட்டேன்ல, நான் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்டேன். மாதவன் அவர்களை கேட்டேன்னா திமுக இவ்வளோ நாடகம் நடக்கும்போது இங்கே வந்திருக்கீங்கன்னா டப்புன்னு திருப்பினாங்களா? ஐயா ஒன்று சத்யராஜ் இருந்தார், ஐயா அவர் டப்புன்னு கேமரா திருப்பி இருப்பாங்கன்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி திருப்பி தான். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இந்த ஊரில் இப்போ இவ்வளோ நாடகம் நடக்கும்போது, இவ்வளோ ட்ராமா நடக்கும்போதும் இங்கே நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றிகள்னு அவர் சொல்லிட்டு கடந்து போயிருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை. இவ்வளோ ட்ராமா நடக்கும்போது இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க, மிக நன்றிகள்னு சொல்லி சத்யராஜ் திரும்பி பார்க்குறாரு. ஃபோக்கஸ் அப்படியே சத்யராஜ் பக்கம் போகுது. சத்யராஜ் அப்படியே வலிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ என்ன சொல்றது? அப்போனா என்ன நடந்திருக்குன்னா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிருந்திருக்கும். இல்லைன்னா ஏன் சம்மந்தமே இல்லாம அவர் பேசிட்டு சத்யராஜை பார்க்க போறாரு. ஆமா, நான் திமுக காரன்டான் அவர் சொல்லியிருப்பாரு, நான் தாவேகா காரன்டான் மாதவன் சொல்லியிருப்பாரு. மேடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாபெரும் தலைவர் அவரை கைது பண்ணிட்டாங்க. அட சும்மா இருங்க, எங்களுக்கு தெரியும் அவர் மாபெரும் தலைவரா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எங்க படத்தோட ப்ரொடியூசர் தானே அவரு. மண் மதன் அம்பு அது அவர் தானே ப்ரொடியூஸ் பண்ணாரு கமல் சாரை வச்சு. அந்த மாதிரி அவரு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால தெரியுன்றதுனால சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் சார் இந்த கேஸுக்கு போய் வழக்குக்கு எல்லாரும் ஊருக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்களே, அசிங்கமா இல்லையா சார் மாதவன் கேட்டிருப்பாரு. இது ஒண்ணு நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாதவன் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ இதுதான் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதனால இப்படி திரும்பி பார்க்க சத்யராஜ் திரும்பி பார்க்க என்ன போற போக்குல இப்படி பொலிச்சுன்னு துப்பிட்டு போயிட்டான்ற மாதிரி குடும்பத்திலேயே மரியாதை இல்லை அவருக்கு. அது ஒரு பக்கம் ஓடு 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 சிபி ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நேற்றைய தினம் மாதவன் பண்ணது ஒரு தரமான சம்பவம். மாதவன் என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. ஆனா கேமராமேன் இருக்கான் பாருங்க, அவன் பண்ண வேலைதான். பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான். உங்களுக்கு இந்த சில நேரத்துல சில கேமராமேன் பண்றதெல்லாம் பயங்கர எலிவேஷனா மாறிடும். இளையராஜா சொல்லுவார்ல, நாம யாரெல்லாம் ஆளப்பட போறோம்ன்றது உடனே இங்க வச்சிருது அப்படின்னு டக்குன்னு விஜய் பக்கம் திரும்பும். அது ஒரு பயங்கரமான எலிவேஷனா ஒரு இப்ப இந்த ரீசன்ட் இதுல மாறிச்சு. அதே மாதிரிதான் மாதவன் பொலிச்சுன்னு துப்புனோன்னு அப்படியே சத்யராஜ் பக்கம் கேமரா போகுது, அப்படியே இங்க திருப்புறான் பாரு அப்படின்னு. இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி யாருன்னா இது ஒரு 5-6 கேமரா சுவிட்சிங்லயே இருக்கும். நீங்க இவருக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருக்கீங்களா, அந்த இருங்க நான் டப்புன்னு இதை மாத்திக்கிறேன்னு மாத்துவாங்க. இந்த கேமராமேன் சிங்கிள் ஹேண்டட் தான். அவர் மனசுல தோணி இருக்கும் போல இருக்கு இந்த மனுஷன் இவரை தான் சொல்றாருன்னு. இவரையா காய் துப்பிருப்பாரு? ஆமா இவரதான் சிரிக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஒருதலை பட்சமா தயவு செஞ்சு செயல்படாதீங்க, புரியுதுங்களா? சட்டமன்றத்தில் அப்பப்போ எதிர்கட்சி தலைவரும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்க. ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காரு, நீங்கள் படிக்கும்போது உங்களை மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்காங்க, எங்கள் எதிர்கட்சி தலைவர்லாம் யாருமே காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமீம் அன்சாரி அவர்கள் சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ. ஆமாம், தமீம் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க, எங்களை நீங்கள் ஃப்ரேம்லேயே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் பட்ஜெட் வாசிக்க கூடாதா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பட்ஜெட் தாக்கல் தான். யார் பேசினா? ஆளுங்கட்சி மரிய வில்சன் தான் பேசினாரு. வேற யாராவது பேசினாங்களா? இல்ல. அது மேல விவாதம் ஏதாவது நடந்துச்சா? இல்ல. அப்புறம் உங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்கு உங்களை காட்டுறதுக்கு? அப்போ ரியாக்ஷனாவது காட்டலாம்ல கொஞ்சம் கொஞ்சம். ஏங்க சிஎம் காட்டுறாங்க, அந்த கூட்டத்தொடரோட அவர் தான் முக்கியமானவர், அவரையும் காட்டுறது இல்லை. அவரையே அப்பயா தான் காட்டுறாங்க, முழுக்க முழுக்க மரிய வில்சனை தான் காட்டுறாங்க. அப்படியே சிஎம் காட்டினாலும் அவர் ஒன்றும் அங்க ஒன்றும் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. அவரு இப்படிதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறாரு. அவருக்கும் வேலை கிடையாது. அவரு உட்காந்து நோட்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு, சொன்னதெல்லாம் கரெக்டா சொல்றாரா இல்லையா, வேற ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க போறாரு. சரி, அப்படியே சிஎம்க்கு ஆப்போசிட்ல இருக்க எதிர்கட்சி தலைவர் எல்ஓபி அவரை காட்டினா கூட எல்ஓபி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க போறாரு? இந்த இப்படி உட்கார்ந்துருப்பாரு, தூங்குவாருங்க அப்படின்னுவாரு. அப்புறம் பக்கத்துல உட்காந்துருக்கு KN நீங்க தான் உட்காந்துருக்கீங்களா, ஓகே டன் அப்படின்னுவாரு. இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர அதுல காட்டல. எனக்கு இன்னொரு கேள்வி, அதெல்லாம் கியூட் ரியாக்ஷன் கிடையாதா? எது கியூட்? அந்த மாதிரி இருக்கிறது, இந்த இப்படி இருக்கிறதெல்லாம் கியூட் ரியாக்ஷன் இல்லையா? அதெல்லாம் கேப்சர் பண்ணி மக்களுக்கு அந்த 2 டீம் முடிவு பண்ணிக்கிட்டோம் எதெல்லாம் கியூட் ரியாக்ஷன்றத
இந்த 2 டீம் தாவேக்காவும் திமுகவும் முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ப்ளூ ஷர்ட்டோட வந்து உட்கார்ந்து இருந்தாரு சிஎம், இல்ல கியூட்டா இருக்காருல்ல அப்படின்னு டிவிக்கே வந்து எடுத்து போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டோம். மாஸ் பண்ணாருல்ல, இந்த ஏஐல ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமா, எந்திரிச்சு நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கத்துற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ பார்த்தேன். அதை போட்டு அவங்க ஒரு பக்கம், ஏன்னா அது கற்பனையில தான் நடக்கும், அது ஒரிஜினல் நடக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி போட்டு 2 டீமும் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அதுல உருப்புறதுக்கு எதுவும் கிடையாது, நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கோ அதுல உருப்புறதுக்கோ அதுல வந்து எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி தமிமுன் அன்சாரி கிட்ட, அவர் போன தடவை எம்எல்ஏவா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, சட்டமன்றத்தையே காட்ட மாட்டாங்களே, லைவே காட்ட மாட்டாங்களே, அப்பெல்லாம் பேசாத நீங்க சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரை காட்டலன்றது மாபெரும் பிரச்சனையா இப்ப உங்களுக்கு இருக்கா? அவர் பேசும்போது காட்டலன்னா பரவாயில்ல, அவர் பேசும்போது லைவை கட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பேசவும் இல்ல, எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு பட்ஜெட் இருக்கு, நாளைக்கு பட்ஜெட் இருக்கு, வேளாண் பட்ஜெட் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் அதுக்கு அதன் மீது விவாதம் நடக்கும், அதுக்கப்புறமும் சட்டமன்ற தொடர் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு, ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருக்காருன்னு போது அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் விசுவாசம்யா இல்ல? அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி கோவமா இருக்காருன்னா பாத்தில எல்லாத்தையும் என் தலைவன் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் இருக்குடா பதில், எம்ம கோவத்துல இருக்காரு பாருன்ற நான் பேசலாம். விசுவாசத்தை காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி. அந்த கார்டு எடுத்து, சன் நியூஸ் கார்டு எடுத்து அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் வச்சிருப்பாரு. அது அப்படியே உதயநிதிக்கு அமுச்சு விடுவாங்க. உதயநிதியோட டீம் காட்டுவாங்க, பாத்தீங்களா நமக்காக உங்களை காட்டவே இல்லைன்னு சொல்லி. ஏவா வேலு கூட கேட்கல, நேரு கூட கேட்கல, ஏன் ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட வர செந்தில் பாலாஜி அண்ணன் கூட கேட்கல, ஏன் நேத்து நம்ம போராட்டத்துல கூட அவர் எங்கேயுமே கலந்துக்கல. இது எந்த பயிலாவது பேசினானா? போராட்டத்துல எந்த போராட்டத்திலயும் அவர் இல்ல. ரசிகர் மன்ற தலைவர் நம்ம அன்பில் மகேஷாவது 4 இடத்துல போயிட்டு உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாரு. தலைவனை எங்கேயுமே காணோம். அதை மறைக்கிறதுக்கு தான் இது, இந்த 2 கார்டு வேணாமா? அவ்வளவுதாங்க. லாஸ்ட் ஒண்ணு இருக்குது, அட்ராரம்மா அப்படின்னு சொல்லி யோயோ பாய்ஸ் மாதிரி வந்து வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் மரியாதை தான் செலுத்த போயிருக்கார் ராகுல் காந்தி அவர்களுக்கு. அந்த இடத்துல ஏன் வந்து ஃபன் பண்ணாருன்னு தெரியல துரை வைகோ. சோப்புட பாத்தி இந்த போனதே அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது. அதுக்கு லுங்கி தாங்க கட்டிட்டு போகணும், இவரு எங்க கோட் சூட் போட்டு ஆடுறாரு. லுங்கி கட்டினா நல்லா இருக்காதுன்றதுனாலதான் நான் குப்புறக்க படுத்து கிடந்தேன் அப்படின்னு ஒரே ஃபன்னு. எதுக்கு? அதாவது நேத்து பயங்கரமா கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, எவன் காதுக்குமே போகாத, எவன் கண்ணுக்குமே அந்த செய்தி போகலன்னா பாத்துங்களேன். ராகுல் காந்தி, வைகோ, துரை வைகோ, திருமாவளவன், ஜி.கே. வாசன், ராஜ்மோகன் அப்படின்னு மாபெரும் நபர்கள்லாம் இருந்த அந்த கூட்டம். தமிழினத்திற்கு எதிரான கட்சி, இன துரோகி காங்கிரஸ் கூட காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். அண்ணன் போர்வால், பீரங்கி, குண்டு, வெடிகுண்டு, நாட்டு குண்டு, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, உங்க விருப்பம் தான். சோப்பு டப்பா, ஆமா, உங்க விருப்பம், உங்க சாய்ஸ் தான். அந்த மாதிரி நீங்க, நான் சொல்றது சோப்பு டப்பா அப்படின்னாங்க. நீங்க சரோஜாதேவி சோப்பு டப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்றது பெருசா சோப்பு டப்பான்னா நான் அந்த மாதிரி சொல்லுவேன். ஆலயமணி படத்துல அந்த மாதிரி சோப்பு டப்பா, ஏன் அப்படிலாம் இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு பேசியிருக்காரு. காங்கிரஸையும் இன துரோகி, இந்த நம்ம இனத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவர்கிட்டயே கொண்டு போய் உங்களுடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டீங்க. ஏற்கனவே நீங்க இந்த கூட்டணியில இருந்தீங்க, இப்ப எல்லாரும் ஜம்ப் பண்ணி இந்த கூட்டணிக்கு வந்து வந்திருக்கீங்க. இந்த கூட்டணியிலையும் காங்கிரஸ் இருக்கு, இங்கேயும் நீங்க வந்து இருக்கீங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் கூட இருந்த அந்த பிணக்கம் ஏதோ சரியாயிடுச்சு போல, அவருக்கு ஏதோ நோபல் பரிசு தரணும்னு ஏதோ பேசியிருந்தாரு. அவரும் மன்னிச்சு வந்து அவர் மட்டும் நினைச்சிருந்தாருன்னா, அவர் மட்டும் வேற ஏதாவது ஒரு நாட்டுல பிறந்திருந்தாருன்னா அவர் தான் பிரதமரோ என்னமோ வந்து சொல்லியிருந்தாரு. அது பிறக்கலையே, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பிறந்துட்டாரு இல்ல, இவ்வளவு பேசிட்டு பண்ற. அதை தாண்டி துரை வைகோ பண்ணதுதான் ஜனாதிபதி, அடுத்த ஜனாதிபதி வைகோ அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து நேத்து வந்து போனதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மாபெரும் புரட்சி பண்ணிருக்காங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து. பட் அது அன்பார்ச்சுனேட்லி அது நேத்து வந்து மாட்டிக்கிச்சு. அது உதயநிதின்ற அந்த அவர் பார்த்திருந்தா செய்தி அப்பா பார்த்திருப்பார்ல, யாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருப்பார்ல, இதை பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? ஒன்னும் சொல்லிருக்க மாட்டேன். நீ முதல்ல சேனலை மாத்துமா, இதையாமா வச்சுக்கிட்டு இருக்க? நம்ம பிள்ளை எங்க போயிருக்கு, நம்ம பிள்ளை நைட்டு வீட்டுக்கு வருமா வராதா, கூட போன பறந்தாம சேகர் பாபு அவர் என்னங்க பிங்க் வெட்டி எல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பிங்க் வெட்டி இல்லங்க, வெள்ளை வெட்டி, லுங்கில சாதா லுங்கி தான். சட்டை
பிங்க் சட்டை போட்டிருந்தாரு. பிங்க் சட்டை எல்லாம் போட்டு ஒரு தோல்ல துண்டு என்னடா கொடுமையா இருக்கு. அவன் வீட்டுல அவங்க ஏதோ போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. விட்டா நீங்க என்ன கலர் போடணும்லாம் நீங்க தான் சொல்லுவீங்க போல. அப்பா அப்ப ஒரு கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கணும்ன்றீங்களா? அப்பா இந்த மாதிரி எல்லாம் பிங்க் ஏன் அவருக்கு பிங்க் போடக்கூடாதா? பிங்க் சட்டை அவர் போடக்கூடாதா? எங்க பிங்க்ன்றது பிங்க் எப்படி சொல்லணும்? பிங்க் வந்து ஒரு பெண்களுக்கான யாரு நீங்க பிங்க் பஸ் பிங்க் பெட்ரோல் அதுதான் பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் நினைவாக அந்த சட்டையை போட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. இது ஒரு பிரச்சனையா? சரி விடுங்க. அப்ப நாட்டு மக்களோட நலனுக்காகவே உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லலாம். நாட்டு மக்கள் இல்ல, வீட்டு மக்களின் நலனுக்காக. எப்பங்க புள்ள வரும்? ஏங்க அந்த வண்டியில அமுச்சு விட்டீங்க? நீங்க இவ்வளவு பெரிய தலைவர்னு சொல்றீங்க, உங்களோட பையனுக்கு இந்த நிலைமையா? ஆட்சியில இருந்து இறங்கி 90 நாள் தான் ஆகுது. அவன் 90 நாளைக்கு முன்னாடி அவன் துணை முதலமைச்சர். அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க கேட்டிருப்பாங்க. அட இருங்கப்பா, அதுக்கு தானப்பா சேகர் பாபு, பறந்தாம, வாக்கிங் போன அந்த மா சுப்பிரமணியம் எல்லாரையும் அமுச்சு விட்டுருக்க அந்த வண்டியில. போலீஸ்காரங்க முடியாதுன்னு சொன்னதப்பையும் நாங்க இந்த வண்டியில தான் வருவோம், நம்ம மெல்டிங் அண்ணன் சரவணன் எல்லாரையும் ஏத்தி அமுச்சு விட்டுருக்கேன். தனியா டூருக்கா போறாப்புல எல்லாரும் ஒன்னா நாங்க தான் வருவோம். இதுல கம்ப்ளைண்ட் வேற, எங்களுக்கு சோறு வாங்கி தரலன்னு. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்ல ஒரு ஏதோ ஒரு ஓலக்கூர்னு ஏதோ ஒரு ஹோட்டலோ ஊரோ, அந்த ஊர்ல இருந்து சாப்பாடெல்லாம் வந்திருக்குது. நல்ல சாப்பாடெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. உடனே உருட்டிட்டாங்க. அண்ணனுக்கு தண்ணி குடுத்தியா அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா? ஒருத்தர் ஓடி போய் வந்து சகடம் சகடம் சகடம், அண்ணன் இந்தாங்க தண்ணி. எப்படிங்க ஓடுற வண்டியில கிளாஸ்ல தண்ணி ஊத்த கீழே ஊத்திராது? கிளாஸ் தான் கொடுத்தாங்க, தண்ணி கொடுக்கல. அப்படியா? தண்ணி வெறும் கிளாஸ் கொடுத்த என்ன பண்ண போறாரு? அது இருக்கு, அங்க இருக்கிற தண்ணியை ஊத்தி குடிச்சிடாரு. அந்த தண்ணி வாயில ஊத்திக்க முடியாது, இந்த கிளாஸ்ல ஊத்தி தான் குடிக்கணுமா? கிளாஸ் எதுக்குன்னு தெரியலையே. சரி ரைட்டு, டீ குடிக்க கொடுத்துருக்கலாம் இல்லைங்க, அதுக்காக சொன்னேன். சரி ஓகே. பிச்சு போடுவேன் ராஸ்கல். நானே எதுக்காக கவுண்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கேன். சிரிக்கிறேன் நீ. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. யாரோ 4 கழக உடன்பிறர்கள் வந்து டம்ளர் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, எதுக்கு டம்ளர் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. நாம் டம்ளர், நம் டம்ளர்னு இருப்பாங்க. நம் டம்ளருங்க அது, நம் டம்ளர் அப்படின்னு. அது நீங்க சொல்றது நாம் டம்ளர் வேற. அவங்க வந்து தெரியாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து பாத்தீங்களா ஒரே மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் வந்தத பாத்தீங்களா? நிறைய இந்த செங்கல்பட்டு கணவனை தேடும் மனைவி இதுக்கு கைது பண்ணாம ஏன் இப்ப மட்டும் வந்து கைது பண்றீங்க அப்படின்னு வந்து பேசுனதெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி சில விஷயங்கள். அது எல்லாருக்கும் ஒரு சில தாட்ஸ் இருக்கும், ஏன் அப்ப இல்லாம இப்ப இல்லைன்னா அது ஒரே வார்த்தைகள்ல வருது இல்ல, ஒரே மாதிரி ட்வீட் ஒரே மாதிரி வார்த்தைகள்ல வந்து வருது இல்ல. உடனே நாங்க அதுக்கு எண்ணங்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருந்துச்சுன்னா எங்க கருத்துக்களும் எல்லாமே ஒற்றுமையா இருந்திருக்கும். நீங்க ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த ட்வீட்டே வருது. எண்ணங்கள் ஒற்றுமையா இல்லைங்க, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் அந்த ட்வீட்டே வருது. அவ்வளோதான். இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன செய்திகள் வருதுன்னு பார்த்து தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், நன்றி. மகிழ்ச்சி.